மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் 8 லட்சம் ரூபாய் இழந்ததாக கூறி தனியார் பள்ளி ஆசிரியர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். வணக்கம் விக்னேஷ், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, ஆன்லைன் சூதாட்டத்தால் 8 லட்சம் ரூபாய் இழந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் முகம் சிதைந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட நிலையில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்தாரா என கோணத்தில் போலீசார் முதற்கட்ட விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்தால் 8 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த விரக்தியில் இன்று அதிகாலை தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மதுரை திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் அருகே தண்டவாள பகுதியில் இன்று அதிகாலை ஒருவர் இறந்து கிடப்பதாக அவ்வழியாக சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஓட்டுநர் மதுரை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் அவர் முகம் சிதைந்த நிலையில் இறந்துள்ளது. மேலும் இறந்து கிடந்தவர் சிவப்பு சட்டை அணிந்திருந்ததால் அது குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பள்ளிக்கூட தெருவை சேர்ந்த சரவணன் என்பதும் தெரிய வந்தது. இவர் மதுரை திருமங்கலம் விமான நிலைய சாலையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்ததும் இவரது மனைவி திருமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் இருவருக்கும் திருமணம் ஆகியதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து ஆசிரியர் சரவணன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது ரயிலில் வரும்போது தவறி விழுந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பல நாட்களாக ஆன்லைன் சூதாட்டத்தால் ஈடுபட்டு 8 லட்சம் ரூபாய் வரை இழந்ததால் மனவிரக்தியில் இருந்து வந்ததாகவும் இந்த நிலையில் சரவணன் வீட்டில் இருந்து மனைவியிடம் வெளியே சென்று வருவதாக கூறிவிட்டு நேற்று இரவு வீட்டை விட்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியே சென்ற சரவணன் இன்று அதிகாலை திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து திருப்பரங்குன்றம் வழியாக சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதும் போலீசார் விசாரணையில் கூறப்படுகிறது. ஆன்லைன் சூதாட்டத்தால் பணத்தை இழந்த விரக்தியில் ஆசிரியர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மதுரை மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.